ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நல்ல ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ஸ் ஹேர் சீரமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஹேர் சீரம்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இந்த ஹேர் சீரம்னா அது இதுதான். ஹேர் சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்னதான் ஹேருக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை ரொம்பவுமே ட்ரை ஆகிக்கிறோம். ட்ரை ஆச்சுன்னா என்ன ஆகும், முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழுகும். நம்ம சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேரை நல்ல கண்டிஷனிங்காக ஃப்ரிஸியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிஷ்னரை விட ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல சைனிங்காக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சீரமோட ரிவ்யூவும் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ஸ் சைன் ஹேர் சீரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்டு வால்நட் ஆயில் இருக்குது. நெக்ஸ்ட் டேங்கிள் ஃப்ரீ ஃப்ரிஸி ஃப்ரீ 24 ஹவர்ஸ்க்கு நம்ம ஹேரை சைனிங்காக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. இது குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ml. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா அமேசான், பர்பிள், நைக்காலெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா பர்பிளில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 4-5 மாதம் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் இந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம், லீக்லாம் ஆகாது. நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஸ்மூத்தன் பண்ணும். அதே மாதிரி நல்லா சைனிங்காக மேனேஜபிளாக வச்சுக்கும் நம்ம ஹேரை. இந்த சீரம் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா சில்கியாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா க்ரீஸியாலாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. பட் அதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஹேர் சீரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஹேர் சீரம்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு பெஸ்ட்டாக குவாலிட்டியாக ஹேர் சீரம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஹேர் சீரமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் என் ஹேர்லேயே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ட்ராப்ஸ் கையில் எடுத்துக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு ரன்னியாக இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் ஹேர் லென்த்தில் பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ண வேணாம். ஹேர் மிடில் லென்த்தில் இருந்து இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக தேங்காய் நார் மாதிரி இருந்துச்சு. அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நம்ம ஹேர் ரொம்ப சிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சீரமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சீப்பை வச்சு சீவணும் அப்படின்னா டேங்கிள்ஸ்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த சீரமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு கூட யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே சொதன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு 70% ஈரம் போனதுக்கப்புறமா டேம் ஹேரில் இந்த சீரமை அப்ளை பண்ணுங்கள். இதில் இருந்து நம்ம 3 பம்ப் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சீரமை ஒரு ஹீட் ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா நம்ம ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரமை அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேரை நல்லா ப்ரொடக்டிவாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஹேரை பாதுகாக்கும். நமக்கு எப்பெல்லாம் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த சீரம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப க்ரீஸியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் சைனிங்காகவும் இருக்கும்.
இந்த சீரம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எதுக்காக இந்த சீரம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியான ஒரு ஹேர். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த சீரம் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் சீரம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. நம்ம ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைனும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஹேர் பிரேக்கேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. உடஞ்சு விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் பிரேக்கேஜை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சீரம் தான். இது தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.